நீங்கள் 2025 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிவிட்டு 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்னா 2026ல் நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினச்சிட்டிங்களாவே, மனப்பூர்வமாக நினச்சிட்டிங்களாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சிடுவீங்க. 4 மணிக்கு ஏந்திரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் நாளில் ஒரு 10 நாளில் 10 டேஸில் ஒரு 20 டேஸில் வந்து பழகிடும். ஆனால் நீங்கள் அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு உண்மையாக உங்கள் மனசாட்சி பிரகாரம் நம்ம ஜாபை கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு படிக்கணும். அது அப்படி படித்தா மட்டும்தான். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வீரபாண்டியன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தர்பேட்டை வட்டம் எருந்தை கிராமம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B தேர்வில் தமிழில் எழுதி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றுள்ளேன். கோச்சிங் சென்டருக்கும் செல்லாமல் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நான் முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றது, அதுவும் தமிழில் எழுதி வெற்றி பெற்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 4 மணிக்கு ஏந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பித்து 4 மணிக்கு எப்படா ஏந்திரிக்கிறது. நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் குளிர்காலங்க, அந்த டைமில் வந்து நல்லா போத்திட்டு தூங்கணும், ஜம்முன்னு இருக்கும். அந்த டைமில் தான் நல்லா தூக்கம் வரும். அந்த டைமில் அலாரம் வச்சு எப்படா ஏஞ்சி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பல நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 10 டேஸ் அலாரம் வச்சு ஏந்திச்சேன். அதுக்கப்புறம் நானே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். 4 மணி நேரம் ஷார்ப்பாக முழிப்பு வந்துடும். 4 மணிக்கு காலையில் ஏந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் போக போக நம்ம அந்த ஜாப்பை நமக்கு கிடைக்க போகுது, நம்ம அந்த ஜாப்பை நம்ம அடைய போகிறோன்னு அந்த ஒரு மன தைரியம், மன திருப்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எழுப்பி விட்டுரும். ஏஞ்சோடனே முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 4 மணிக்கு ஏஞ்சோடனே நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். எந்த ஒரு இது இருக்காது, நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஆனால் ரூமுக்குள்ளே போய்ட்டு நான் கதவு பூட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணுவேன். நல்லா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். நைட்டில் மட்டும் நோட் பேக்கிங் எடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன். மார்னிங் எத்தனை மணிக்கு படிப்பீங்க? 7:30 மணி வரைக்கும் படிப்பேன் சார். 7:30-8 மணி வரைக்கும் படிப்பேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தில் வீட்டில் குழந்தைங்க சத்தம் ப்ளஸ் வீட்டு வேலைகள் அப்படியே இதாகிடும். அதனால் அதுக்கு மேலே படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா புக்கு திறந்து வச்சுருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியாது. நீங்கள் இந்த ஜேர்னிக்கு வரும்போது 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்குன்னா நிறைய சமயத்தில் நைட்டில் படிச்சிருக்கீங்க. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4 மணிக்கு படிக்கிறதுக்கும் நைட்டில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கும்போது உடனே அப்சர்வ் ஆகிடும் சார். அது நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை படித்தா கூட உடனே இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் மனசில் நிற்காது. உனக்கு இது கவர்னருக்கு இந்த ஆர்டிக்கலா, இல்லை சீஃப் மினிஸ்டருக்கு இந்த ஆர்டிக்கலா, இல்லை இது குடியரசுத் தலைவருக்கு இந்த ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல், அதிலே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகினே இருக்கும். ஆனால் மார்னிங் டைமில் அந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக ஜம்முன்னு உட்காந்துடும் அப்படியே மனசில். அப்படியே பசுமரத்தாணி மாதிரி படிஞ்சிடும். அது குடியரசுத் தலைவர்னால் இந்த ஆர்டிக்கல் தான், கவர்னர்னால் இந்த ஆர்டிக்கல், அட்வொகேட் ஜெனரல் இந்த ஆர்டிக்கல், ஆடிட்டர் ஜெனரல் இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இந்த இப்படி நம்ம அப்படி இந்த அது சொன்ன உடனே நம்ம ஆர்டிக்கலில் வந்துடும். அந்த ஆர்டிக்கல் நம்பர் இது சொல்லி அப்படியே அதுக்கான இது என்னென்ன அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 103, 104 சட்ட திருத்தங்களை வந்து அதை கேதர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது மார்னிங் டைமில் பண்ணேன்னு அது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அதனால் ஆனால் அதுலேருந்து தான் நிறைய கொஷின் ஏரியாது நல்லா ஆனால் மார்னிங் டைமில் படித்தேன். நான் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கும்போது நம்மான ஒரு இன்னும் நல்ல மைண்டு பட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு இருக்கும்போது நைட்டு 2:30 மணி ஆகிடுச்சு. எடுக்க தெரில, சாப்பிடவே இல்லை. ஒரு 7 மணிக்கு நான் உட்காந்துட்டேன். ஒரு நாள் உட்காந்து நோட் பேங்க் எடுத்து ஆரம்பிச்சு ஒரு 2:30 மணி வரைக்கும் நானும் எடுத்துனே இருக்கேன். சாப்பிடவே இல்லை, எதுவுமே பண்ணலை. கதவு நல்லா பூட்டிக்கிட்டேன். பசங்க ஆனால் குழந்தைங்க சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. வீட்லேயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நம்மான நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட பக்கமாக அப்படியே எழுதிட்டே இருக்கேன். நைட்டு இப்போ மொபைலை திறந்து பார்த்தா 2:30 மணியாக இருக்குது. ஐயோ என்னப்பா இது 2:30 மணியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து நம்ம இதில் இன்வால்வ் ஆகிட்டோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி உள்ளே வந்துட்டோம். நம்ம நல்ல கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 4 நாள் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அது அன்றைய நாள் காலையில் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு தூங்கிடுவேன். பாரில் போய் தூங்கிடுவேன். மதியானம் ஃபுல்லாக அங்கே தூங்கிடுவேன் நான். அது இது பண்ணவே முடியாது. ஏன்னா 2:30 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் முடிய முடியாது. அந்த மாதிரிலாம் நான் எடுத்து இது பண்ணியிருக்கேன்.
ஆனால் இன்ட்ரெஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து அதை நீங்கள் அந்த ஜாப்பை அடையணுன்னா அதில் முழுக்க உங்களோட உழைப்பை நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கொஞ்சம் நாளில் ஒரு 10 நாளில் 10 டேஸில் ஒரு 20 டேஸில் வந்து பழகிடும். ஆனால் நீங்கள் அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு உண்மையாக உங்கள் மனசாட்சி பிரகாரம் நம்ம ஜாபை கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு படிக்கணும். அது அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும், அரசு அதிகாரியாக ஆக முடியும். 4 மணிக்கு நம்ம ஏஞ்சி மொபைல் எடுத்துகிட்டு யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கு அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டு அப்படியே டைம் ஓட்டின்னு இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு 4 மணிக்கு நான் என்னோடய இது எப்படின்னா 4 மணிக்கு ஏஞ்சி கொஞ்ச நேரம் யோகா பண்ணுவேன், கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டை படிச்சுட்டு ஒரு 6 to 7 ஹிந்து நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு, தினமணி தமிழ் நியூஸ் பேப்பர் படிப்பேன். 6 to 7 அது ரொட்டீனாக அந்த டைமில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சிட்டே இருப்பார். அந்த இதில் குரூப்பில் ஒன்று இருக்குது, அதில் வந்து எல்லா பேப்பரும் அதில் கொடுப்பாங்க. நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பேன், அது எனக்கு சரியாக புரியாது. அதே வந்து தமிழில் தினமணி படிப்பேன், அது நல்லா கேதர் பண்ணிப்பேன். அதுலேருந்து சில சின்னதுனா நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் 2025 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிவிட்டு 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்னா 2026 நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினச்சிட்டிங்களாவே, மனப்பூர்வமாக நினச்சிட்டிங்களாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சிடுவீங்க. அதை முதல்ல உங்கள் மனசில் ஆழ் மனசில் நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு அந்த ஆழ் மனதே உங்களை எழுப்பி விட்டுடும். உங்களே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எழுப்பி, ராஜா ஏந்திரு, நீங்கள் அரசு அதிகாரி போகிற ஏந்திருங்க, ஏஞ்சி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதை தூண்டி விட்டுடும். 4 மணிக்கு ஏஞ்சா நீங்கள் தயவுசெய்து என்னோடய சஜஷன் என்னென்னா 4 மணிக்கு ஏஞ்சி 6 to 10 வந்து சோஷியல் சயின்ஸு அண்டு கான்ஸ்டியூஷன் படிங்க. இது 2 மட்டும் படிங்க, சோஷியல் சயின்ஸும் கான்ஸ்டியூஷன் படிங்க மெயினாக. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து உங்களோட மார்க்கை வந்து ரொம்ப ஹை லெவல் கொண்டு போகும். கான்ஸ்டியூஷனை நீங்கள் தெளிவாக படித்து முடிச்சிட்டிங்கனாவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் படிங்க. எக்கனாமிக்ஸ் வந்து கஷ்டமான இது, எனக்கெல்லாம் உண்மையில் அது வராது. ஏன்னா நான் வந்து +2 படிக்கும்போது சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ். இது எக்கனாமிக்ஸ்னால் இது எனக்கு எட்டாக்கனியாக இருந்தது. அது ஏஞ்சி நான் படிக்க எனக்கு எக்கனாமிக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதனால் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் படிங்க. சோஷியல் சயின்ஸு இந்த ஃப்ரீடம் ஃபேக்டர்ஸ் அது என்னென்ன அவங்களோட இதெல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி படிச்சிங்கனாவே ஒரு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். காலையில் தன்னம்பிக்கையோடு எழுந்து படித்தவர்கள் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்து முழு மனதோடு அரசு அதிகாரி ஆகும்னு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஆண்டுகள் அரசு அதிகாரியாக ஒரு சீட்டை அலங்கரித்து உட்கார்ந்துருப்பீங்க. வாழ்த்துக்கள்.